அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அளவியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம் மேத்தமெட்டிக்ஸில். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருப்பேன், அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா 9th மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த அளவியல் அப்படிங்கிற இந்த லெசனில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 40 சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன், 3 வீடியோவாக போட்டிருப்பேன். இது வந்து 4வது வீடியோ. இதில் ஒரு 10 சம்மு பார்த்தோம்னா இந்த 9th இருக்கக்கூடிய அந்த எல்லா சம்ஸும் வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம 10th இருக்கக்கூடிய அளவியல் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ் எல்லாமே வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 3 வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதையும் பாருங்கள். சரி, ரைட், ஓகே. பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 9th அந்த மேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த அளவியல் அப்படிங்கிற அந்த லெசனில் பயிற்சி சம்மதம் இது எல்லாமே பயிற்சி பார்த்தீங்கன்னா 7.4. சரிங்களா? அது இங்கே இருக்குது பாருங்கள். 7.4ல் வந்து ஒரு 10 சம் இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது மட்டும் தான் பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதை பார்த்தோம்னா இந்த லெசன் வந்து முடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தினுடைய அரை சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? முக்கோணத்தினுடைய அரை சுற்றளவு பார்த்தீங்கன்னா S is equal to A plus B plus C by 2. அவ்வளோதானே? ஸோ அப்போ ஏன்னது 15 + 20 + 25 / 2. ஸோ மொத்தம் ஆட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 45, 50, 60. சரிங்களா? 60/2 இதை அடித்தோம் அப்படின்னா 30 அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா S × S - A × S - B × S - C தானே? ஸோ எஸ் என்ன? அரை சுற்றளவு தானே? ஸோ அப்போ 3 + 4 + 5/2 7 12/2 இதை அடித்தோம் அப்படின்னா 6. ஸோ எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். √6 × 6 - 3 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3. 6 - 4 வந்து பார்த்தீங்கன்னா 2. 6 - 5 1. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கிறேன். ரூட் வந்து வெளியே எடுத்துக்கிற மாதிரி கன்வென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை பிரிச்சுக்கிறேன். ஸோ 2 × 3 எழுதலாம், × 3 × 2. ஸோ அது வெளியில் எடுத்த ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா வரும். 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கா, ஒரு டைம் எழுதிக்கலாம். 3 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் இருக்குது, இதையும் ஒரு டைம் வந்து எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் எதுன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 3வது கொஸ்டின். ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சமபக்க முக்கோணம். சரிங்களா? இந்த சமபக்க முக்கோணம்னாலே 3 பக்கமும் அளவுகள் வந்து சமமாக தானே இருக்கும். ஸோ அப்போ 3 அளவுகளுடைய அந்த சுற்றளவு தானே அந்த 30. ஸோ அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஒரு பக்கத்தினுடைய அளவு கிடைச்சிடும். அப்போ இதுவும் 10 சென்டிமீட்டர், இதுவும் 10 சென்டிமீட்டர், இதுவும் 10 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு கேட்குறாங்க. அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா √3/4a². சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், √3/4 × ஏவோட மதிப்பு என்ன? 10 × 10. இதை அடித்தோம் அப்படின்னாக்கா 2 முறை, இது 5 முறை போகும். இந்த 2 அடித்தோம்னா இது 5. ஸோ அப்போது 5 × 5 25. 25 × √3 பார்த்தீங்கன்னா 25√3 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஆப்ஷன் டி தான். 25√3 அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4வது கொஸ்டின். 14 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கன சதுரத்தினுடைய பக்கப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஏ வந்து கொடுத்துட்டாங்க, 12 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்பு தானே கேட்குறாங்க. பக்கப்பரப்பினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 4a² தான். சரிங்களா? சப்போ 4 × 12 × 12. அப்போது 4 × 144 என்ன வரும் அப்படின்னா 576 சென்டிமீட்டர் கியூபு. சரிங்களா? அப்போ 4வதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின். ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு 600 சென்டிமீட்டர்² எனில் அதனுடைய மொத்த பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 4a² வந்து கொடுத்துட்டாங்க, 600 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொத்த பரப்பு 6a² என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், 4 அடித்தோம் அப்படின்னாக்கா 1 4 5 4 20 150. அப்போ a² = 150ங்களா? இதை இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போது 6 × 150 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 600, அது ஒரு 300, 900 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். சென்டிமீட்டர்². சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி 900 சென்டிமீட்டர்³ அப்படிங்கிறது ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்து பாருங்கள், ஆறாவது கொஸ்டின். 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 5 சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு கனச்செவ்வக பெட்டியினுடைய மொத்த பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு என்ன? 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச். சரி தானே? ஸோ நம்மளுக்கு தெரியும் எல்லோட மதிப்பு என்ன? 10 சென்டிமீட்டரு, பியோட மதிப்பு 6, ஹெச்சோட மதிப்பு 5. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்போ 2 இன்ட்டு எல்பி எவ்வளோ? 60 ப்ளஸ் பிஹெச் எவ்வளோ? 30 ப்ளஸ் எல்ஹெச் எவ்வளோனாக்கா 50. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்போ 2 இன்ட்டு 90 140 ஈக்குவல் டு 280 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஏ தான் வந்து ஆப்ஷன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த 7வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7வது கொஸ்டின். இரு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. 2:3ன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய புறப்பரப்புடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 2 கனசதுரம் பக்கங்களுடைய விகிதம் கொடுத்துட்டாங்க. நான் இதை என்ன பண்ணுறேன்னா A1ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து A2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? A1 வந்து பார்த்தீங்கன்னா 2x, A2 வந்து 3x அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதனுடைய புறப்பரப்புடைய விகிதம் தானே கேட்குறாங்க. இப்போது 2 கனசதுரத்தின் புறப்பரப்புடைய ஃபார்முலா என்ன? 4a². சரிங்களா? 4a² 1 இஸ்ட்டு 4a² 2. சரிங்களா? ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 4 இன்ட்டு 2x இன்ட்டு 2x, அந்த ஸ்கொயர்ன்றலாம் அப்படியே எழுதிக்கிறேன். அகைன் 4 இன்ட்டு 3x இன்ட்டு 3x. சரிங்களா? இந்த 4க்கு இந்த 4 அடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸு, இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் அடிச்சிடலாம். ஸோ வேறு என்ன வேல்யூஸ் இருக்குது? 2 இன்ட்டு 2 4, 3 இன்ட்டு 3 9. ஸோ அதோடைய புறப்பரப்புடைய விகிதம் என்னவா இருக்குன்னா 4:9 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு கனச்செவ்வகத்தின் கன அளவு 660 சென்டிமீட்டர் கியூப், அதனுடைய அடிப்பரப்பு 33 சென்டிமீட்டரில் உயரம் என்னன்னு கேட்குறோம். கனச்செவ்வகத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 660 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், அடிப்பரப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடிப்பரப்புனா என்னது? எல் இன்ட்டு பி தானே அடிப்பரப்பு. சரிங்களா? இப்போது அடிப்பரப்பு எவ்வளோ? 33ன்னு கொடுத்துட்டாங்க. இன்ட்டு ஹெச் தான் தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். 660 ஒரு 33 66ல் 2 முறை போகுமா? அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னன்னா 20 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர், 20 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், 9வது கொஸ்டின். 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவு உள்ள ஒரு நீர் தொட்டியினுடைய கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கன அளவு கண்டுபிடிச்சிருவோம் பாருங்கள். 10 இன்ட்டு 5 இன்ட்டு 1.5. சரிங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 இன்ட்டு 1.5 மல்டிப்ளை பண்ணால் 15. 15 இன்ட்டு 5 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 50 25 75ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 75 மீட்டர்ஸ் கியூப். நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது 75 கூட 1000 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கான ஆன்சர், 75,000 லிட்டர். சரிங்களா? 75,000 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் தொட்டி வந்து தண்ணி வந்து பிடிக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 10வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 5 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் அளவு உள்ள சுவர் வந்து எழுப்ப 50 சென்டிமீட்டர் இன்ட்டு 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 20 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கற்கள் வந்து எத்தனை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மொத்த அந்த சுவரனுடைய அந்த கன அளவை வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டு அதில் ஒரு செங்கலுடைய கன அளவை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எத்தனை செங்கல் தேவை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சுவருடைய அந்த வேல்யூ மீட்டர் வேல்யூ எல்லாம் மீட்டரில் இருக்குது, செங்கலுடைய வேல்யூ சென்டிமீட்டரில் இருக்குது. நம்ம என்ன பண்ண போனால் காமனாக இருக்குது சென்டிமீட்டரில் மாற்றிடும். அப்போ 5 மீட்டருங்கிறது 500 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 மீட்டருங்கிறது 300 சென்டிமீட்டர், 2 மீட்டருங்கிறது 200 சென்டிமீட்டர் டிவைடர் 50 இன்ட்டு 30 இன்ட்டு 20. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த 3 ஜீரோவுக்கு மேலே 3 ஜீரோ அடிச்சிடலாமா? 1 2 3 ஜீரோ அடித்தாச்சு. ஸோ இந்த 5க்கு இந்த 5 கேன்சல், அப்போ இங்கே 100 இருக்குமா? இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜீரோ இருக்குது. இந்த 2க்கு இந்த 2 ஜீரோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ பாருங்கள், 100 இன்ட்டு 10 இதை மல்டிப்ளை பண்ணால் 1000 செங்கல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இந்த சுவர் எழுப்புறதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1000 அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், எக்ஸசைஸ் சம் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. 10 சம் இருந்துச்சு, 10 சம் வந்து பார்த்தாச்சு.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 9th அளவியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 சம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ எக்ஸாமில் டைரெக்டாக அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 10th இருக்கக்கூடிய அளவியல் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம டாபிக் வைஸ் வந்து பிரித்து 1 by 1 வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.